கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பொங்கல் பரிசா இந்தியன் டீம் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். தொடர்ந்து 10வது சீரீஸ் வந்துட்டு கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில வந்துட்டு இந்த மாதிரி இந்தியாக்குள்ள வின் பண்றாங்க. நம்மளுடைய இந்தியன் டீம் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ உண்மையாலுமே எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ கோலியை சந்திக்க வந்த ஃபேன் என்ன பண்ணாரு, அண்ட் சிக்ஸர் தூபே அவரை யாராச்சும் சொல்லி நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. மேட்ச்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் டூர் வந்திருக்காங்க, நல்லா பண்ணணும், அவங்களுடைய கிரிக்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. ஸோ பரவாயில்லைங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் 20-25 அப்படிங்கிற மாதிரி T20க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் ஆனாங்க. நைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 57 அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஸோ அதனால 172 அப்படிங்கிற டீசென்டான டார்கெட் கிடைச்சது. ஸோ ஆரம்பத்தில் இன்னைக்கு மேட்ச்ல கில் இல்லைங்க. ஸோ போன மேட்ச்ல நடந்த சண்டைனால தான் ரோஹித் சர்மா தூக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் புரளி போயிட்டு இருக்கேன். ஆனால் 2 பேரும் தான் பக்கத்தில் கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் கீழே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெவிலியன்ல வந்துட்டு அவங்க 2 பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். காரணம் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு மேட்ச் வந்துட்டு சான்ஸ் கொடுப்போம், அடுத்த மேட்ச் இன்னொருத்தருக்கு கொடுப்போம். ஸோ இந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டெஸ்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜெய்ஸ்வால் உள்ள வந்திருந்தாருங்க. அற்புதமான இன்னிங் 68 அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து பார்த்தோம், நல்லாவே ஆடி கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினா ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ எனிவே விராட் கோலியும் இந்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுக்கிறாரு அப்படிங்கறதுனால எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவர்கிட்ட இருந்த குட் ஸ்டார்டிங் 16 பாலுக்கு 30, ஆல்மோஸ்ட் 30, அதாவது 29 அடிச்சாருன்னு சொன்னோம். 5-4 5மே நச்சுன்னு இருந்துச்சு. ஸ்டேட்ல ஒரு ஷாட் ஆடுவார் பாருங்க. ஸோ அப்படியே பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்ல நம்ம ஜெயிச்சு போவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே பழைய கோலி திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது 29ல அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபேன் ஒருத்தர் வந்துட்டு உள்ள பாக்குறதுக்கு வந்திருந்தாரு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் விராட் கோலி இருப்பா அவர் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு அவர் அனுப்பி வச்ச அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்மளுடைய விராட் கோலி அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மான்னு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்திருந்த ஒருத்தர் சிக்ஸர் தூபே, சிக்ஸர் மணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஃபேனால அழைக்கப்படுற ஒரு ஆள் தாங்க. ஸோ என்ன ஒரு இன்னிங்ஸ், மேட்சுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, லெக் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எதெல்லாம் மிஸ்டேக்கோ அது எல்லாமே வந்துட்டு ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பவுலிங்கே கொடுத்தாங்க. எஸ் பவுலிங்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க. போன தடவை பண்ண மாதிரி ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வந்துச்சு. சிவம் தூபே பவுலிங் ஓகே தான், பட் எக்ஸ்பென்சிவா போறாரு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுவும் பெட்டரா இருக்கும். ஆனா இப்ப என்ன, பவுலிங்ல எக்ஸ்பென்சிவா போயிட்டேன்னா 30 ரன் கொடுத்துனா அதை நான் திருப்பி அடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்ல பிரிச்சு வீசிட்டாரு. 22 பால்ல 50 அப்படிங்கறது எக்ஸ்ட்ரானரி, சூப்பரா ஆடினார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபைனலா 63 அப்படிங்கிற மாதிரி பினிஷ் பண்ணாரு. நல்ல ஹோப் இருக்குங்க ஃபியூச்சருக்கு. ஸோ இப்போதைக்கு T20க்கான டீம் எடுத்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிட்டர் மிடில் ஆர்டர்ல தேவை. நம்ம 4ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கும் அதே இடத்துல தான் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால இந்தியன் டீம் ரோஹித் சர்மாக்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே பொசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் நிறைய பேர் வந்துட்டு யார் எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணும்போது இப்போ ரிங்கு சிங்கை ஃபினிஷிங் ரோல்ல போடலாம், ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்னா கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 விராட் கோலிக்கு அப்புறம் யார் T20ல ஆடுறது அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாக்கு மேல உண்மையாலுமே இவர் அனுப்பலாம். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இருந்தாலும் இன்னும் 2-3 மேட்ச் பார்ப்பாங்க, பிகாஸ் ஜூன்ல நடக்க போறது. ஸோ ஐபிஎல் டோர்னமெண்ட்டே பார்ப்பாங்க. இன்னும் 2-3 சீரீஸ்ல வந்துட்டு நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ள வரணும். ஆனா பார்த்த வரைக்குமே உண்மையாலுமே பெஸ்ட்டுங்க. எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. MS தோனி சொன்ன மாதிரி நீ 6 மட்டுமே அடிக்கணும்னு போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஆகாது இங்க வேலைக்கு, நிறைய ரொட்டேட் பண்ணு, சிங்கிள் அடி டபுள் சூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப எல்லாமே வந்துட்டு சிங்கிள், அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சுட்டு அப்படி போய் ஆப்போசிட்ல போய் நின்னுக்கிறது. சொந்த மாதிரியான விஷயங்கள் தூபே கிட்ட பார்க்கும்போது உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா இந்தியன் டீம் 15 ஓவர்ல கம்ஃபர்டபிளா இந்த ஒரு மேட்சை வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட ஆல்மோஸ்ட் நம்ம சீரீஸை கைப்பற்றியாச்சு. அடுத்த மேட்சை யங்ஸ்டர்க்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்குன்னு சொல்லணும். ரோஹித் சர்மாவும் வெளியில போயிட்டு வேற யாராவது கேப்டன்சி பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பிகாஸ் இது எல்லாமே டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றேன். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் T20ல விளையாட போறதா சொல்றாங்க. பிகாஸ் மேபி இந்த தடவை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸ் டீம்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா BCCI பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு சான்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் பயங்கரமா ட்விட்டர்ல சண்டை போட்டதுனால கிரவுண்டுக்கு வரமாட்டோம் விராட் கோலி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் ஸோ இந்த ஒரு சான்ஸே ரிட்டர்ன் கிடைச்சது. வேர்ல்ட் கப் கவர BCCI காண்டாயிட்டாங்க. ஸோ அடிச்சா நல்லவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த
வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் ஆடிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம், யாரை வேணுமோ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. யார் T20 நல்லா பண்றா, ஐபிஎல் யார் நல்லா பண்றா, ஸோ அவங்களெல்லாம் க்ரூம் பண்ண முடியுமா? ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 50, 63 அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இது போக இஷான் கிஷன் இருக்காரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச்லேயே நல்ல ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்காரு, அந்த டச்சில் தான் இருக்காரு. ஸோ வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ரொம்ப மேட்ச் ஆடாட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டச் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ இதே டச்சை இன்னும் கண்டினியூ பண்ணி ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்பையும் எப்படியாவது வின் பண்றதுக்கான பார்க்கணும். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.